வணக்கம் அன்பு தாளின் நேயர்களே, வாசகர்களே. மீண்டும் உங்களுடன் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய ஒரு பொழுதில் நாங்கள் ஒரு சிறப்பு நேர்காணலாக ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, நீண்ட காலமாக தமிழீழ விடுதலை உணர்வோடும் தமிழீழ மக்களோடும் நெருங்கி உறவாடக்கூடியவரும், கடந்த காலங்களில் இருந்து தன்னால் இயன்றளவான பொது சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றார். அவர்தான் கணக்காளரும் இன்று நாட்டுப்பற்றாளருமான நிமால் விநாயகமூர்த்தி அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் நிமால். வணக்கம் மோகன். வணக்கம் தளிர் நேயர்களே. உங்களுடைய நடைபெற இருக்கின்ற இந்த அனைத்துலக தமிழர் பேரவையின் மாநாடு என்று நினைக்கின்றேன். இந்த மாநாட்டினுடைய சம்பாசனைகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நேயர்களே, இன்று வடகிழக்கில் ஏற்பட்டிருக்கிற, அதாவது யுத்த படுக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தவர். தற்போது அனைத்துலக தமிழர் பேரவை என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து அதனுடைய தலைவராக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அண்மையில் வடகிழக்கில் உள்ள முக்கியமான நபர்களுடன் அவர் இணைந்து பணியுமாற்றி கொண்டு வருகின்றார். அதற்கான முன்னெடுப்புகளை தற்போது கனடாவிலிருந்து செய்து வருகின்ற இவர் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை இதற்கான ஒரு மாநாடை கூட்டியிருக்கின்றார். அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம், வாருங்கள். நீங்கள் இந்த அனைத்துலக தமிழர் பேரவை எப்போது ஆரம்பித்திருக்கிறீர்கள்? அதில் அங்கம் வகிக்கின்றவர்கள் எப்படியானவர்கள் என்பதை எங்களுக்கு அந்த அனைத்துலக தமிழர் பேரவை பற்றி குறிப்பிட்டு பின்னால் நாங்கள் நிச்சயமாக நான் சுருக்கமாக கூறுகிறேன். கடந்த வருடம் லைக் மைண்டட் பீப்புளை இன்வைட் பண்ணி கலந்துரையாடல்கள் மூலம் எங்களுக்கு ஒரு குளோபல் அமைப்பு ஒன்று தேவை. அந்த அமைப்பின் கோர் ஆப்ஜெக்டிவாக நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணி எடுத்தது எம்பவர்மெண்ட்ஸ். அதாவது ஈழத்தமிழரை நாங்கள் எம்பவர் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று குளோபலி வேணும் என்ற அந்த அடிப்படையில் இப்போ பல அமைப்புகள் பல கோணங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ நீதி சார்ந்த விடயங்களையும் விடுதலை சார்ந்த விடயங்களையும் அரசியல் தீர்வு சார்ந்த பல கோணங்களிலும் செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழரை எம்பவர் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டிவை மெயினாக வச்சு கொண்டு செயல்படுற அமைப்பு அங்காங்கே ஊர் சங்கங்களும் தனிநபர்கள் என்பதை செய்தாலும் ஒரு சமூகமாக நாங்கள் இதுவரைக்கும் செய்யவில்லை. ஸோ அந்த இடைவெளியை நாங்கள் எப்படி நிரப்பலாம் என்ற ஆர்வத்துடன் நாங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கள் நுழைந்து கலந்து ஆலோசித்து இதை செய்தால் நல்லா இருக்கும். அதாவது குறிப்பாக இலங்கையில் வடகிழக்கு மேம்பாட்டால் நிறையவே பின்தங்கி இருக்கிறது. 30 வருட போர் வலிகளை தாங்கி நிற்கிற தேசம். அதே நேரத்தில் சிங்களம் தெற்க, அதாவது சர்வதேசத்திடம் நன்கொடைகளையும் கடன்களையும் பெற்று தெற்கு சிங்கள தேசத்தை டெவலப் பண்ணதையுடைய தமிழர் தேசத்தை கைவிட்ட நிலையில் இருக்கிறது. ஸோ அது புலம்பெயர் மக்களாகிய எங்களிடத்தான் அந்த பாரிய பொறுப்பு இருக்குது. அதுக்கு நாங்கள் முதல் ஜெனரேஷன், முதல் சந்ததி புலம்பெயர்ந்து நாங்கள் எங்களோட தேசத்தை கட்டி எழுப்பணும். ஒன்று போர்வலிகள் தொடர்ந்தும் அங்கே உள்ள வறுமையால் மக்கள் அங்கே வாழ முடியாத சூழலால் இன்றும் நாட்டை விட்டு வெளியேற சூழல் இருக்கிறது. ஸோ ஆகவே நாங்கள் வடகிழக்கை நாங்கள் மேம்படுத்தி ஒரு தமிழர் தேசத்தின் மேம்பாட்டை செய்தோம் என்றால் ஒரு பகுதி மக்கள் அங்கே தொடர்ந்து வாழ்வார்கள். அங்கே மக்கள் இல்லாமல் நாங்கள் தமிழர் தேசத்தை காண முடியாது, தேடவும் முடியாது. நன்றி நிமால், மிக அழகாக தெளிவாக எடுத்துக்கூறீர்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கான ஒரு சுதந்திர போரை நடத்தியிருந்தோம் 30 வருடங்களாக. எங்களுடைய தலைமை அப்படியான ஒரு கட்டமைப்போடு பயணித்தது. ஆனால் இன்று அங்கிருந்து எங்களுடைய தமிழர்கள் இதில் நாங்களும் உள்ளடங்களாக வெளியேறி இருக்கின்றோம். புலம்பெயர்ந்து செல்லுகின்ற போது எங்களுடைய தேசம், எங்களுடைய மண், நிலம் அங்கு பறிபோகும் அவல நிலை அங்கு தோன்றியிருக்கின்றது. ஒன்று வறுமை, அடுத்தது புலம்பெயர். இதனால் எங்களுடைய நிலங்கள் வேறு மாற்றினத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவருடைய குடியேற்ற திட்டங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒரு சரியான அடிப்படை ஒரு உதவியை செய்ய வேண்டும். அவர்களுக்கான ஒரு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும். எமது தேசத்திலேயே மக்களுடைய சனத்தொகையை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணத்தோடு இந்த அனைத்துலக தமிழர் பேரவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே?
நிச்சயமாக. ஸோ இது ஒரு குளோபல் அமைப்பு. இப்போது இடைக்கால நிர்வாக சபை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள் இதுக்கான யாப்பை வெளியிட்டு புதிய நிர்வாக சபை தெரிவும் புதிய கட்டமைப்புகளும் உருவாக்கப்படும். அதற்கிடையில் பரவலாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். அப்போ நாங்கள் பலருடன் பேசிய போது நாங்கள் ஒரு டெவலப்மெண்ட் என்று வந்தால் எப்படி டெவலப் பண்ணுறதுன்றது ஒரு கரண்ட் ஒரு ரீசர்ச் என்று தேவை. அப்போ ஆய்வுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பாடு செய்கிறது எப்போவுமே அறிவுபூர்வமானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் தமிழ் படித்த அறிஞர்களை அணுகி அவர்களுடன் கலந்துரையாடி பல யூனிவர்சிட்டியை சார்ந்தவங்களையும் ஒன்றிணைத்து ஒரு குழுவாக ஆக்கி அந்த குழு ஒரு 15 பேராசிரியர்கள் இணைந்து ஒரு குழுவாகத்தான் இந்த மகாநாட்டின் ப்ரோக்ராமை நடத்துகிறார்கள். ஆயிரத்தி தமிழர் பேரவை இதை ஒருங்கிணைத்தாலும் அந்த அவர்கள் கையில் தான் பெரிய பங்கு இருக்கிறது. அவர்கள் தான் இந்த மகாநாட்டின் என்ஜின் என்று சொல்லலாம். இந்த குழுவை ப்ரோக்ராம் கமிட்டியை பேராசிரியர் சந்திரகாந்தனும் பேராசிரியர் செல்வநாதன் ஃப்ரம் ஆஸ்திரேலியாவிலும் இருந்து இதை வழிநடத்துகிறார்கள். இணைத்தலைவர்களாக இருந்து இதை வழிநடத்துகிறார்கள். இங்கே பலரும் வர இருக்கிறார்கள். இந்த குழுவில் இந்த 15 பேர் கொண்ட குழுவில் இதில் முக்கிய அம்சம் என்னென்றால் தளத்தில் இருந்து அதாவது தாயகத்தில் இருந்து 4 யூனிவர்சிட்டியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எப்னா யூனிவர்சிட்டியில் இருந்து இருக்கிறார்கள், வவுனியா யூனிவர்சிட்டியில் இருந்து இருக்கிறார்கள், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருந்து இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கொழும்பு யூனிவர்சிட்டியில் பணியாற்ற தமிழர்களும் இந்த குழுவில் அந்தம் வகிக்கிறார்கள். ஸோ அவர்களின் வழிநடத்தலில் செய்யப்பட்ட அறிவுபூர்வமான ஆய்வுகள் 70க்கும் மேற்பட்டவர்கள் பேப்பர் அப்ஸ்ட்ராக்ட் தந்திருக்கிறார்கள். இதில் பதிஞ்சார்கள் தங்களுடைய ப்ரெசன்டேஷனை செய்கிறதுக்கு. அதில் சில தவறுகளை செய்து 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 3 நாளுக்குள்ளையும் ப்ரெசன்டேஷன் செய்திருக்கிறார்கள். அக்டோபர் 10, 11, 12 அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில் இதுக்கான ஆரம்ப நிகழ்வு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் இந்த அக்டோபர் 10ஆம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. இதில் வெளிநாட்டில் இருந்தவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள், ஆஸ்திரேலியா, யூரோப் போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள். கனடாவில் உள்ளவர்கள், சமூக ஆர்வலர்கள் நேரடியாக இதில் கலந்து இதுக்கான முழுமையான ஆதரவு தர வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்கின்றேன். இது HW இந்த ஆரம்ப நிகழ்வு அக்டோபர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை HW 305 என்ற ரூமில் நடக்க இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் அங்கே ஃப்ரீயான பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் கொண்டு வர ஸ்காப்ரோ யூனிவர்சிட்டி மில்ட்ரியில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்க்கிங் லாட் ஜியில் கொண்டு பார்க் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு வேலிடேட் பண்ணி ஃப்ரீயாக நீங்கள் வெளியேறதுக்கான அந்த பாஸையும் தருவார்கள். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தயவுசெய்து இதில் அனைவரும் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் இதில் எங்களுக்கு பங்களிக்க வேணும். அதே நேரத்தில் சனிக்கிழமையும் அதே யூனிவர்சிட்டிக்குள் காலை 8 மணியிலிருந்து இரவு 10:30 மணி மட்டும் அங்கே ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஆர்வமுள்ளவர்கள் சமூக ஆர்வலர்கள் இல்லை தொழில் முனைவோர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்களின் ஆய்வுகளின் மூலம் நீங்கள் உங்களோட முடிவுகள் எடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். 3ஆம் நாள் சண்டே காலை 8 மணியிலிருந்து 1 மணி மட்டும் கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த பிஸ்னஸ் சென்டருக்குள்ள கலந்துரையாடல் நடைபெறும். தொடர்ச்சியாக ப்ரெசன்டேஷனும் கலந்துரையாடலும் இறுதி நிகழ்வாக இது இந்த ஒரு இறுதி நிகழ்வு அனைத்துலக தமிழர் பேரவையின் வருடாந்த ஒன்று கூடலுமாக இணைந்து ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரிலே ஒரு டின்னர் இவெண்டோட அதில் 400க்கும் மேற்பட்டவர்கள் அதில் பங்கேற்று அந்த நிகழ்வு நிறைவாகும். ஆம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது இந்த அமைப்பில் அனைத்துலக தமிழர் பேரவையில் அதிகமாக கல்விமான்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலிலேயே இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றது. அது சம்பந்தமான ஒரு பெரிய மாநாடை தான் இங்கு கூட்டியிருக்கிறார்கள். முதலாவது மாநாடு என்று நினைக்கின்றேன். இது கனடாவில் முதல் முறையாக வடகிழக்கு மாநிலங்களின் அபிவிருத்தி நோக்கிய ஒரு பணிக்காக அனைத்துலக தமிழர் பேரவையினால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு மாநாடு. இதில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய ஆதரவுகளையும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு ஒத்துழைப்பையும் வழங்கி இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே
மேற்கொண்டு நீங்களே ஏதாவது சொல்ல இருந்தால் இது நடைபெறும் இடம் ஸ்காப்ரோ யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இது இடம்பெற இருக்கின்றது. இது 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. நீங்கள் நன்றி. அதேதான், இது முதலாவது ஆய்வு மகாநாடு வடகிழக்கின்ற மேம்பாடு சம்பந்தப்பட்டது, எங்களோட தாய் நிலத்தின் மேம்பாடு சம்பந்தப்பட்டது. பலரும் கனடா விட்டு வெளிநாடுகளில் இருந்து இங்கே அங்கம் வகிக்கிறார்கள். அவர்களை சந்தித்து உங்களுக்கு உரையாடுவதற்கு, குறிப்பாக எங்களோட தமிழர் தேசத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் உரையாடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம். சமூக ஆர்வலர்கள், தொழில் அதிபர்கள், நீங்கள் வந்து இதுக்கு முழுமையான ஆதரவை தர வேண்டும். வெள்ளிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி 5:30 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாகும். இதில் வந்து நீங்கள் பங்களிக்கிறது இது முதலாவது அந்த அக்டோபர் 10ஆம் தேதி ஸ்காப்ரோ பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்காப்ரோ வளாகத்துக்குள்ளே ஆரம்பமாகும். 2வது நாள் அதே இடத்தில் அறையில் நடைபெறும். அங்கே நீங்கள் வந்தால் அது மற்ற 3வது நாள் தான் காலமை வந்து சண்டே வந்து காலையில் பேனல் டிஸ்கஷன், முதல் 2 நாளில் நடந்த விடயங்களை பற்றி ஒரு கலந்துரையாடல் மாதிரி சண்டே 8 மணியிலிருந்து 1 மணி மட்டும் கனேடியன் தமிழர் காங்கிரஸ் பிஸ்னஸ் சென்டருக்குள்ள நடைபெறும். இந்த விவரம் முழுக்க வெப்சைட்டில் இருக்கிறது. வெப்சைட் வந்து conference.tamilfederation.org என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் முழு விவரத்தையும் பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஒளிப்பதிவில் கூட அதனுடைய விவரங்களை நாங்கள் பதிவிடுவோம். நீங்கள் அதை சென்று பார்த்து அவர்களுடைய இணைப்பையும் அதில் இணைத்திருப்போம். நீங்கள் சென்று இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறலாம் நினைக்கிறேன். ஏதாவது நீங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினதுக்கு உங்களுக்கு நன்றி. நேர்கள், இதை பார்க்குற நேர்களுடன் சமூக ஆர்வலர்கள், எங்களோட ஈழத்தமிழர் தேசம் வந்து ஓங்கி வளர்ந்து நிற்க வேணும். பொருளாதார ரீதியாகவும் பல கட்டுமானங்களையும் வளர்த்து ஒரு செழிப்பான தேசமாக வளர வேணும். நாங்கள் விடுதலை அடையும் போது நம்மளோட தேசம் வந்து காஞ்சி வறண்ட தேசமாக இல்லாமல் செழிப்பான ஒரு தேசமாக, மக்கள் ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய இடமாக மாற வேணும் என்பது நமது கனவு. ஆம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய தேசங்களை விட்டு நாங்கள் புலம்பெயர்ந்தாலும் எங்களுடைய தாயகத்தை நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எங்கள் அதிகளவான தமிழர்கள் எமது நிலத்தை விட்டு நாங்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றோம். வெளியேறி எஞ்சி ஒரு சில மக்கள் அங்கு வாழ்ந்தாலும் நாங்கள் இன்று 3வது இனத்தை ஒதுக்கலாக இன்று கணிக்கக்கூடியதாக இருக்குது. பெரும்பான்மை இனம், 2வது வேறு ஒரு சமயத்தினர், 3வது இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இதை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டுமென்றால் இப்படியான முன்னெடுப்புகளில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கை கோர்த்து பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைய தேவையாக இருக்கின்றது. ஏற்கனவே போராட்ட காலங்களில் இருந்தே எமது நில எல்லைகள் சூறையாடப்பட்டு கொண்டிருந்தது. இன்று அது பெரும் பாகம் என்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து மக்களும் நாம் பிறந்த மண்ணையும் எமது நாட்டையும் நாங்கள் மறவாமல் அதற்கான உழைப்பை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் எங்களுடன் வந்து இதை சரியான முறையில் பல விளக்கங்களை தந்த நிமால் விநாயகமூர்த்தி, அனைத்துலக தமிழர் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி நிமா. மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேசம் சார்ந்த விடயத்தில் முன்னின்று உழைக்கின்ற மோகனுக்கும் தலை நிறுவனத்தினருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தலைவர் பிரதம ஆசிரியர் சிவமோகன். நன்றி.